என்னுடைய சாவுக்கு காரணம் சூப்பர் சுப்பிரமணியன் மகன் திலீப் தான். இலக்கிய பகீர் குற்றச்சாட்டு. டிக்டாக் மற்றும் இன்ஸ்டாகிராம் மூலம் பிரபலமான இலக்கியா என் சாவுக்கு ஸ்டண்ட் மாஸ்டர் திலீப் சுப்பிரமணியன் தான் காரணம் என தனது இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில பதிவிட்டு விட்டு அளவுக்கு அதிகமான ஊட்டச்சத்து மாத்திரைகளை உட்கொண்டு தற்கொலைக்கு முயன்றிருக்காங்க. ஸ்டண்ட் இயக்குனர் திலீப் சுப்பிரமணியன் தன்னுடன் 6 ஆண்டுகளாக பழகிவிட்டு ஏமாற்றி விட்டதாகவும் இலக்கிய குற்றம் சாட்டியிருக்காங்க. தமிழ் திரையுலகின் முன்னணி ஸ்டண்ட் மாஸ்டர் ஆகிய சூப்பர் சுப்பிரமணியன் மகன் தான் திலீப் சுப்பிரமணியன். தற்போது இவரும் சினிமாவில் ஸ்டண்ட் மாஸ்டராக பணியாற்றி வராரு. சுந்தரபாண்டியன், பீட்சா, நடுவுல கொஞ்சம் பக்கத்துல காணும், ஜில்லா, புலி, தெரி, வாரிசு, விஸ்வாசம், நேர்கொண்ட பார்வை, வலிமை, காப்பான், தீரன், வடசென்னை உள்ளிட்ட பல படங்கள்ல ஸ்டண்ட் இயக்குனரா பணியாற்றி இருக்காரு. இந்த நிலையில டிக்டாக் வீடியோக்கள் மூலம் பிரபலமானவர் இலக்கியா. இவர் தனது கவர்ச்சிகரமான உடைகளுடன் ஆடும் வீடியோக்களுக்கு பிரபலமானவர். இதற்காகவே இவருக்கு பெரிய ரசிகர் பட்டாளமே இருக்கு. இந்த புகழ் காரணமாக இலக்கியாவுக்கு சினிமா வாய்ப்புகளும் கிடைத்திருக்கு. ஆனாலும் அந்த படம் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு காரணத்தினால வெளியாகவில்லை. இவர் தற்போது யூடியூப் சேனலையும் நடத்தி வராரு. இத்தகைய சூழல் தான் சூப்பர் சுப்பிரமணியன் மகன் திலீப் சுப்பிரமணியன் மீது இலக்கியா பரபரப்பு புகார்களை கூறியிருக்காங்க. தனது இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில இலக்கியா பதிவிட்டிருக்கையில், என்னோட சாவுக்கு ஸ்டண்ட் மாஸ்டர் திலீப் சுப்பிரமணியன் மட்டும்தான் காரணம். என்னை நம்ப வைத்து ஏமாற்றி விட்டான். 6 ஆண்டுகளாக அவன் கூட நான் இருந்திருக்கிறேன். நிறைய பொண்ணுங்களோட பழக்கம் இருக்கு. அதை தட்டி கேட்ட என்னை போட்டு அடிக்கிறான். நானும் பொறுத்து என்னால முடியல. இதுவுமே நான் போட்டா என்னை அடின்னு அடிப்பான் என குறிப்பிட்டிருக்காங்க. அந்த ஸ்டோரியில திலீப்பின் புகைப்படத்தையும் பதிவிட்டிருக்காங்க. தற்போது இந்த பதிவு வைரலாகி வருகிறது. இந்த நிலையில பூந்தமல்லியை அடுத்த காட்டுப்பக்கத்தில் உள்ள தனது இல்லத்தில் இலக்கியா தற்கொலை முயற்சி செய்திருக்காங்க. அதிக ஊட்டச்சத்து மாத்திரைகளை உட்கொண்டு தற்கொலைக்கு முயன்ற இலக்கியா போரூர் தனியார் மருத்துவமனையில சிகிச்சைக்காகவும் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இதையடுத்து அவர் தற்போது மேல் சிகிச்சைக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்காங்க. ஊட்டச்சத்து மாத்திரைகளை அதிகமாக சாப்பிட்டு தற்கொலைக்கு முயன்றது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வராங்க. மேலும் இலக்கிய மது போதையில் இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பயனுள்ளதாக இருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.